தேவா நீர் என்னை நேசித்து மரிக்க உலகில் வந்தே இவ்வளவில் அன்பு பெற நான் பாத்திரனே செய்தேன் என் நினைவுகள் அனைத்தையும் அறிந்திருந்தும் என் வழிகள் அனைத்தையும் தெரிந்திருந்தும் என்னை நேசித்தீரே அன்பாய் அணைத்திட்டீரே அன்று இயேசு என் ஆறுதலே என்னை நேசித்தீரே அன்பாய் அணைத்திட்டீரே அன்று இயேசு என் ஆறுதலே. ஒரு விசை ஒப்பு கொடுப்போம். என்னை உம்மை விட்டு தூர போனே நன்கு அறிந்தும் தவறு செய்தேன் என் நினைவுகள் அனைத்தையும் அறிந்திருந்தும் என் வழிகள் அனைத்தையும் தெரிந்திருந்தும் என்னை நேசித்தீரே அன்பாய் அணைத்திட்டீரே அன்பு இயேசு என் ஆறுதலே. என்னை நேசித்தீரே அன்பாய் அணைத்திட்டீரே அன்பு இயேசு என் ஆறுதலே. ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு விசை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எனக்காய் விலைக்கிரயம் கொடுத்த தெய்வம் அப்பா, என் பாவங்களை போக்கும்படியாய் என்னுடைய சாபங்களை நீக்கும்படியாய் நான் உம்முடைய பிள்ளை என்று சொல்லத்தக்க என் தேவன் தந்த விலைக்கிரயம் ஆண்டவரே, சிலுவிலே நீர் கொல்கதா மேட்டிலே எங்களுக்காக ரத்தம் சிந்தினீரே. நன்றி ஆண்டவரே. அப்படிப்பட்டதான விலையேறப்பட்ட ரட்சிப்பை எங்களுக்கு தந்தீரே. நன்றி. இங்கே வந்திருக்கிற எல்லாரும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வர வேண்டியதான பிள்ளைகளையும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை நீர் மகிமைப்படுவீராக. எங்களை மறைத்து ஆண்டவரை நீர் வெளிப்பட வேண்டும். உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம், உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். இந்த ஆராதனையிலே நீர் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும். ஆண்டவரே, எங்கள் தேவைகள் எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை நடத்த போதுமானவராக இருக்கிறீர். உங்களுடைய கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இதன் பொறுப்பை நீர் எடுத்துக்கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. எல்லா கைகளை தட்டி தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நல்லவரே இயேசு தேவா, நன்மைகளால் முடிசூட்டி பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எல்லா கைகளை தட்டி, யாரும் சும்மா இருக்க வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் ஆலயத்தை எல்லா கைகளை தட்டி உற்சாகமாய் ஆமென். ஹல்லேலூயா. நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. கிருபைகளை பொழிந்திடுவி, என்றென்றுமாய் நடத்திடுவி. கிருபைகளை பொழிந்திடுவி, என்றென்றுமாய் நடத்திடுவி. நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. உம்முடைய பரிசுத்தமாம் வீட்டின் நன்மையா, உம்முடைய பரிசுத்தமாம் வீட்டின் நன்மையா, திருப்தியாக்கியே நிதம் நடத்தினீரே. திருப்தியாக்கியே
தேவா உம்மை நான் என்றும் துதிப்பேன். நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. தடுமாறும் வேளையிலும் சித்தம் செய்திட, தடுமாறும் வேளையிலும் சித்தம் செய்திட பாதை காட்டீரே. என்றும் ஸ்தோத்திரம். பாதை காட்டீரே, என்றும் ஸ்தோத்திரம். தேவா உம்மை நான் என்றும் துதிப்பேன். நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. இதுவரையும் நடத்தி வந்த உமது நன்மையே, இதுவரையும் நடத்தி வந்த உமது நன்மையே என்றும் மறவேனே. நன்றி இயேசுவே, என்றும் மறவேனே. நன்றி இயேசுவே. தேவா உம்மை நான் என்றும் துதிப்பேன். நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. உம்முடைய பரிசுத்தமாம் வீட்டில் நன்மையா, உம்முடைய பரிசுத்தமாம் வீட்டில் நன்மையா திருப்தியாக்கியே நிதம் நடத்தினே. திருப்தியாக்கியே நிதம் நடத்தினே. தேவா உம்மை நான் என்றும் துதிப்பேன். நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. கிருபைகளை பொழிந்திடுவி, என்றென்றுமாய் நடத்திடுவே. கிருபைகளை பொழிந்திடுவி, என்றென்றுமாய் நடத்திடுவே. நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், தேவன் எனக்கு நல்லவராக இருக்கிறார். தேவன் உங்களை தெரிந்தெடுத்த நாள் முதற்கொண்டு இந்நாள் மட்டும் உங்களை நடத்தின நல்ல தேவன் அவர் ஒருவரே. அவர் ஒருபோதும் கைவிடுகிற தேவனே இல்லை. நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லட்டும், அவரை நம்பி இருக்கிற ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்ல முடியும், என் தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை பேர் சொல்லி அழைத்த தேவன், அவர் என்றைக்கு இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை எனக்கு தந்தாரோ அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் தேவன் எனக்கு போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். விடுதலையோடு நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மலை நீரே. அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மலை நீரே. இக்கட்டில் துணை நீரே, இருளின் வெளிச்சம் நீரே. இக்கட்டில் துணை நீரே, இருளின் வெளிச்சம் நீரே. எல்லாம் சேர்ந்து நன்றி
பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயநீக்கும் மருத்துவரே துதிக்கு பாத்திரரே துதிக்கு பாத்திரரே பெறனெல்லாம் நீதானையா என் பிரியமும் நீதானையா என் பெறனெல்லாம் நீதானையா என் பிரியமும் நீதானையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம் எல்லாம் சேர்ந்து பாடலாமே, யாரும் சும்மா இருக்க வேண்டாம், எல்லாம் அப்பா துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் ஆமென். உங்க சத்தங்கள் உயரட்டும். பாடுவோம் ஆமென். சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இயேசுவின் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே, இயேசுவே உம் இரத்தத்தால் நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே, பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. எல்லாம் கையில உயர்த்தி நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. எல்லா கையில தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஆண்டவரை துதிக்க அவரை கொண்டாடுவதற்கு தேவன் தந்த ஸ்லாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்ததுக்கான நோக்கம் அவரை நாமத்தை நாம் உயர்த்த வேண்டும், அவரை நாம் போற்ற வேண்டும், அவரை நாம் ஆராதிக்க வேண்டும், அவரை நாம் கொண்டாட வேண்டும். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. எல்லா கையில தட்டி உற்சாகமாய் ஆமென். ஹல்லேலூயா. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம்
ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லை. எல்லாம் சேர்ந்து சொல்வோம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா சேவினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் எல்லாம் உற்சாகமாய் பாடுவோம். எல்லா சேவினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நித்திய ஜீவனம் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதி முடிவதில் உண்டு. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதியின் முடிவதில் உண்டு. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. கைகளை தட்டி அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் சொல்ல பேய்கள் ஓடும், வியாதிகள் மறையும். ஹல்லேலூயா. உற்சாகமாய் ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் ஒரு பயபக்தியோட காணப்படுவோம். ஆண்டவரை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். தேவனுடைய நாமத்திற்கு வல்லமை உண்டு. தேவனுடைய ஜனமே, நீங்க எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஒரு காரியம் வந்தாலும் இயேசுனுடைய நாமத்தை சொல்லுங்க.
நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். அவங்களுக்கு முன்னாடி நின்று நீங்கள் சண்டை போட தேவையில்லை. நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அவங்களுக்கு அதம் பண்ணி போடுங்க. தேவன் உங்களுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உம்மை ஆராதிக்கிறோம், எல்லாம் சேர்ந்து நம்ம ஆராதிக்க போகிறோம். உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே நீர் உண்மையுள்ளவர். அழைத்த தேவன் கைவிடவே மாட்டார். ஆமென். விசுவாசத்தோடு ஹல்லேலூயா, ஆமென். நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஆமென், ஆமென். உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உந்தன் பரிசுத்த ஆவியா என்னையும் நிறைத்தீரே. உந்தன் பரிசுத்த ஆவியா என்னையும் நிறைத்தீரே. நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், ஓரி கதர பாபா பாபா ஷகலரா, ஓரி கதர பாபா பாபா ஷெகே. அசைவாடுகிற தேவாவியானவர் உங்கள் மத்தியிலே. ஓ praise the Lord, hallelujah, hallelujah. என்னை முன் குறித்து நீ கைவிடவே மாட்டே. விசுவாசத்தோடு என்னை முன் குறித்த தேவன் மரண பரியந்தம் என்னை நடத்துவார். ஹalleluya, ஹalleluya. நீ நல்லவர். Praise the Lord. Amen. Oh, rikadara baba shagadare. Amen. Hallelujah. 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 கையில தட்டி ஆண்டவரை உயர்த்துவோம், ஆண்டவரை கொண்டாடுவோம். உண்மை ஆண்டவரை விட்டு கொடுங்க, பாராதீங்க, எல்லாரும் ஆராதிங்க, விடுதலையோடு ஆராதிங்க. எல்லா கண்களை மூடிக்கொண்டு தேவனை ஆராதிப்போம். ஓ ரிகாதர பாபல ஷெகரே. ஓ praise the Lord, name of Jesus. ஆண்டவரே, இந்த ஆராதனை உம்முடைய மகிமை இந்த இடத்துல வெற்றிருக்கிறபடி எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரே உயர்த்துவோம். எல்லா கையில தட்டி சத்தமாய் 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 உங்கள் சத்தங்கள் உயரட்டும். ஓ ரிதரன கல ரக பாபா பாபா ஷெகே. ஹalleluya. ஓரிகம் ஆவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றி ஒப்பு கொடுப்போம். பாவியான என்னை
சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர். ஒரு கதரபாபா, எல்லா கைகளை உயர்த்தி அப்பாவை உயர்த்துவோம். ஹalleluya, 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 ஹalleluya. எல்லா கைகளை தட்டி ஓரி காபாபா பாபா ஷகபா பாபா ரேபாலாதா. நம்மை ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், மரணத்திலிருந்து உயிர் தெழுந்த தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் உயிர் தெழுந்த தேவன், ஜீவனுள்ள. நீங்க சொல்லுகிற, நீங்க கூப்பிடுற சத்தத்திற்கு செவி கொடுக்கிற தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க எவ்வளவாய் தேவனை நீங்க உயர்த்த வேண்டும், நீங்க எவ்வளவாய் தேவனை நீங்கள் ஆராதிக்க வேண்டும். அவர் செய்த நன்மைகள் ஏராளம். இம்மட்டும் உங்களை ஜீவனோடு வைத்திருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. அவருடைய கிருபை இல்லாம நீங்க வாழவே முடியாது. ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளுக்கு ஜீவனை தர, காலை எழுந்து இரவு தூங்குவது வரைக்கும் தேவன் கொடுக்கிற கிருபை என்று வேறு ஒன்றுமில்லை. இந்த உலகத்துல என்னென்னமோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம், ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோம். ஓரி காதாராபா நஷகலராபா. ஹalleluya, ஆமென் ஆண்டவரே. ஓ praise the Lord. உங்க நாமம் உயரணும், நீங்க மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்வோம். உங்க நாமம் உயரணும், நீங்க மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உயர்த்தி ஹalleluya, 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 ஹalleluya. யாவே ஹalலே, ஹalleluya, யாவே பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. எல்லா கையில வைத்து அப்பாவை உயர்த்துவோம். இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், நீங்க மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் நடுவிடாது. சிங்கத்தின் கேவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் நடுவிடாது. இயேசுவே சத்தமாய் அப்பாவை உயர்த்துவோம். ஹalleluya. உயரணும். அல்லேலூயா. இயேசுவே
சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரப்படுவோம். ஹalleluya ஹalleluya. அவருடைய நாமத்தை உயர்த்துவோம், அவருடைய நாமத்தை நாம் உச்சரிப்போம். அவருடைய நாமத்தில் நமக்கு விடுதலை உண்டு, அவருடைய நாமத்தில் நமக்கு அற்புதம் உண்டு. ஹalleluya ஹalleluya. யாரெல்லாம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அத்தனை பேருக்கும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரத்தை தந்திருக்கிறார். அதை நினைத்து ஒரு நிமிடம் நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரப்படுவோம். தகுதி இல்லாத நமக்கு, பாவிகளாயிருந்த நமக்கு ஆண்டவர் கிருபையாக அவருடைய சொந்த குமாரனை நமக்கு தந்து இப்படிப்பட்ட மேலான தயவுகளை, ரட்சிப்பை நமக்கு அவர் தந்திருக்கிறாரே. அவருடைய நாமத்தை கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரப்படுவோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அன்பும் இரக்கம் நிறைந்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சபையாராய் கூடி வந்து உம்முடைய சமூகத்தில் ஆராதிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. தொடர்ந்து எங்களோடு கூட பேசும், எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். மூத்த போதகருக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன், மூப்பர்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன், ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காகவும் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். நாம் பாடினது போல பாவியாக இருந்தபோதும் நம்மை அவர் அழைத்து, தகுதி இல்லாத நம்மை அழைத்து தகுதிப்படுத்தி அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ராஜ்யத்தில் தகுதி உள்ளவர்கள் என்று சொல்லி பார்த்து ஆண்டவர் அழைத்திருந்தார் என்றால் இங்கே இருக்கிற ஒருத்தர் கூட நம்ம வந்திருக்க முடியாது. ஆனால் தகுதி இல்லாத நம்மை அவர் அழைத்து, அவர் பரிசுத்தப்படுத்தி, தம்முடைய நாமத்தை தந்து, தம்முடைய பரிசுத்த ஜனமாய் நம்மை மாற்றியிருக்கிறார். ராஜாக்களாய் நம்மை மாற்றியிருக்கிறார், ஆசாரியர்களாய் நம்மை மாற்றியிருக்கிறார். நமக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை, நித்திய ஜீவனை அவர் நமக்கு தந்திருக்கிறார் கிருபையாக. அதை நினைத்து நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இதற்கு நாம் என்ன செய்தாலும் அதற்கு ஈடாகாது. அவர் நமக்காக செய்து முடித்ததற்கு நம்ம என்ன கொடுத்தாலும் என்ன துதித்தாலும் அதற்கு ஈடாகாது. அதற்கு வார்த்தைகள் இல்லை. அவ்வளவு விலையேற பெற்ற காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். ஆகையினாலே அவரை சார்ந்து நாம் வாழுகிற போது நாம் வெற்றி பெறுவோம். நம்முடைய சுய முயற்சிகள் எல்லாம் தோற்று போய்விடும். ஆண்டவரை சார்ந்து ஒவ்வொரு நாளும் அவர் கிருபையாய் நமக்கு தந்திருக்கிற வேத புத்தகத்தை நீங்கள் வாசித்து அதன்படி நீங்கள் வாழுவீர்களானால், நாம் வாழுவோமானால் நம்முடைய வாழ்க்கை ஜெயமாயிருக்கும். ஹல்லேலூயா. நித்தியமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இருந்து களி கூறுவோம், மகிழ்வோம். கிறிஸ்தவருடைய வாழ்க்கையின் ஒரு பெரிய அடையாளம், நம்முடைய முகத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கணும். இங்கே நிறைய பேர்ட்ட இருக்குது. அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இந்த மாலை வேளையில் இருப்பது ஒரு பெரிய அடையாளம். நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா.
அந்த மகிழ்ச்சியில் நாம் பெருக வேண்டும். அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பெருகணும். அது அநேகருடைய பாத்திரங்களை அது நிரப்பும். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படியாக கர்த்தருடைய சிந்தனையில் போட்ட ஒரு சுருக்கமான ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பரிச்சயமான ஒரு வசனம்தான். அந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 121வது சங்கீதம் அதனுடைய 1-2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே இந்த வார்த்தையை மிக தெளிவாக என்னோடு கூட பேசினார். நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய கண்களை ஆண்டவருக்கு நேராக நாம் நோக்கி பார்ப்போமானால் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். கண்களை ஆண்டவருக்கு நேராக நாம் நோக்கி பார்க்க வேண்டும். I lift up my eyes unto the Lord. My help cometh from God who is the creator of heaven and the earth. நம்முடைய ஆண்டவர் சாதாரண ஒரு ஆள் அல்ல. அவர் தம்முடைய வார்த்தையினால் வானத்தையும் பூமியையும் படைத்தவர். நம்முடைய எதிர்பார்ப்பு ஆண்டவரின் மேலே இருக்குமானால், கண்களை அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிற போது அவரையே நாம் சார்ந்திருக்க வேண்டும். அவரையே நம்முடைய நம்பிக்கையாக வைத்திருக்கிற போது நம்முடைய சூழ்நிலைகளை நாம் பார்ப்போமானால் சில நேரங்கள் நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவரை எப்பொழுதும் நாம் நோக்கி பார்ப்போமானால், அதிகாலையிலே ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போமானால், நம்முடைய ஜெப வேளைகளிலே கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போமானால், எப்பொழுதும் நம்முடைய இருதயம் ஆண்டவரையே சார்ந்து இருக்குமானால் ஒரு ஒத்தாசையை ஆண்டவர் அனுப்ப அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரிடத்திலிருந்து ஒத்தாசை வருகிறது. யாக்கோபு 1வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை வர வேண்டுமானால் அது ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து தான் வர வேண்டும். பூரணமான ஈவு, இந்த உலகத்தில் நிறைய கிஃப்ட் இருக்கு, ஆனால் the perfect gifts comes from above. அது வானத்திலிருந்து உண்டாகி ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து உண்டாகி நம்மிடத்தில் இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. நம்மிடத்தில் இருக்கிற ஒவ்வொரு நன்மைகளையும் நாம் நினைத்து பார்ப்போமானால் கர்த்தர் ஈவாக அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் தந்திருக்கிறார். நல்ல வேலையை தந்திருக்கிறாரா? அது கர்த்தர் ஈவாக தந்திருக்கிறார். நல்ல பிள்ளைகளை ஆண்டவர் தந்திருக்கிறாரா? அது கர்த்தர் நமக்கு ஈவாக தந்திருக்கிறார். ஆண்டவர் ஒருவனுக்கு ஒரு காரியத்தை கொடுக்கவில்லை என்றால் அவனுக்கு அது கிடைக்காது. கர்த்தர் உங்களை நினைத்தருளி உங்கள் வாழ்க்கையில் தந்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நன்மையானவைகள். சிலர் நினைக்கிறாங்க, ஏன்டா இந்த ஹஸ்பண்ட் ஆண்டவருக்கு தந்தது மாதிரி இருக்குது. சிலர் பார்த்தா அந்த மாதிரி யோசிக்கிறது போல் இருக்கிறது. எல்லாம் கர்த்தர் நன்மையாய் தந்திருக்கிறார். உங்களுக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற பூரணமானவைகளை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த அறிவு நமக்கு வரும்போது நாம் எந்த காரியத்தை நினைத்தும் கவலைப்பட மாட்டோம். ஆண்டவர் நமக்கு நன்மையானவைகளை தந்திருக்கிறார். பூரணமானவைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். அவரையே நாம் நோக்கி பார்க்கிற போது அப்படிப்பட்ட நன்மையானவைகளை பூரணமானவைகளை அவர் தந்து கொண்டே இருப்பார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிரம்பி வழிகிற நன்மைகளை, ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தர வேண்டுமானால் நம்முடைய கண்கள் ஆண்டவரே பார்த்துட்டு இருக்கணும். நம்முடைய கண்கள் எப்பொழுதும் ஆண்டவரின் மேல் நோக்கமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சத்துருவானவன் நம்முடைய வாழ்க்கையிலே எங்கே ஒரு பிரச்சனையை கொண்டு போடலான்னு ஒவ்வொரு செகண்டும் அவன் பார்த்துட்டு இருக்கிறான். எங்கே இந்த பரிசுத்தவான்களை தள்ளிவிடலாம். அவனுடைய நோக்கம் எல்லாம் பாவிகளின் மேல் கிடையாது. ஏற்கனவே அவங்க ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டாங்க, பிசாசின் ராஜ்யத்துக்குள்ளே. ஆனால் ஒழுங்காக நாம் வாழ வேண்டும், ஆண்டவருடைய கட்டளைகளின்படி நடக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் மேல் பிசாசுடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. யோபுடைய காரியத்தில் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து யோபு நிற்கிற போது ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய தாசனாகிய யோபுவின் மேல் கண் வைத்தாயோ. அவன் கண் வைக்கிறான், ஒவ்வொருவர் மேலும்
கண் வைக்கிறான். நம்முடைய பாதைகளில் சில கண்ணிகளை போட்டு கொண்டிருக்கிறான். சங்கீதத்தில் இன்னொரு வசனம் இருக்கு, 25:15 நாம் வாசிக்கிற போது, என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரின் மேல் நம்முடைய கண்கள் இருக்குமானால் நமக்கு முன்னாடி வருகிற பிரச்சனைகள் எல்லாம் ஓடி போயிடும். கண்ணி நமக்கு முன்னாடி சத்ருவானவன் போட்டு கொண்டிருக்கிறான். இதில் நான் விழுந்து விடக்கூடாது என்று சொல்லி நீங்கள் கவனமாக இருப்பதை விட உங்களுடைய கண்கள் கர்த்தர் மேல் கவனமாக இருக்குமானால் போட்டவனே அதில் விழுந்துருவான். நம்முடைய நோக்கம் ஆண்டவரின் மேல் இருக்குமானால் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உங்கள் பாதைகளை அவர் விரிவாக்குவார். உங்கள் கால்கள் வழுக்கிற போது, சறுக்குகிற போது அவர் உங்களை தாங்குவார். சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கு, தூதர்களை அனுப்பி உங்களை தாங்குகிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவர் விடமாட்டார். உங்கள் கண்கள், நம்முடைய கண்கள் ஆண்டவரின் மேல் மாத்திரம் இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கை ஜெயமாக இருக்கும். போராட்டங்கள் உண்டு, நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் உண்டு, சோதனைகள் உண்டு. அவைகள் எல்லாவற்றிலும் நாம் ஜெயிக்க வேண்டுமானால் நம்முடைய கண்கள் ஆண்டவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு நிமிடம் நாம் யோசித்து பார்ப்போம், நம்முடைய கண்கள் எதை பார்த்து கொண்டிருக்கிறது? சில நேரம் நம்முடைய நம்பிக்கை எதின் மேல் இருக்கிறது? நம்முடைய வேலையில், பிஸ்னஸில், நம்ம அக்கௌண்ட் பேலன்ஸில், நம்முடைய படிப்பு திறமையில், நம்முடைய தாளந்துகளில் இருக்குமானால் நாம் தோற்று போய் விடுவோம். ஆண்டவரின் மேல் மாத்திரம் இருக்குமானால் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய அச்சாரம், நம்முடைய நங்கூரம் இயேசுவாக மாத்திரம் இருக்குமானால் நாம் ஜெயித்து கொண்டே இருப்போம். நம்முடைய பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழியும். உங்களை அடுத்த படிகளுக்கு நேராக ஆண்டவர் நடத்தி கொண்டிருப்பார். உங்களோடு கூட இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 34:5 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆண்டவரின் மேல் நம்முடைய கண்கள் இருக்குமானால் நம்முடைய முகம் பிரகாசிக்கும். இன்னைக்கு மாலையில் உங்கள் முகங்கள்லாம் இருக்கிற மாதிரி எப்படி இருக்கும்? பிரகாசிக்கும். நம்மை ஆண்டவர் ஒரு இடத்திலும் வெட்கப்பட விட மாட்டார். வெட்கம் வருவது போல இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அதே இடத்தில் இரட்டத்தனையான புகழ்ச்சியையும் மகிமையும் தந்து நம்மை உயர்த்துகிற தெய்வமாக இருக்கிறார். சங்கீதம் 91:15 நினைக்கிறேன், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன்னு மாத்திரம் சொல்ல, அவனை கனப்படுத்துவேன். ஆண்டவர் உங்களை தப்புவிப்பது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையில் வருகிற சோதனைகளிலே உங்களை கனப்படுத்துவார், நம்மை கனப்படுத்துவார். He gives honor. நம் ஆண்டவரின் மேல் நம்முடைய கவனம், நோக்கம், தவனம் இருக்குமானால் நாம் கனப்படுத்தப்படுவோம். நம்மை அவர் தப்புவிக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மோசே ஆண்டவரின் மேல் நோக்கமாக இருந்தான். இன்னைக்கு நாம் பாடுகிற போது கூட யாத்ராம் 33-34 உள்ள வசனங்களை நாம் பாடினோம். 34வது அதிகாரத்திலே அவன் சீனாய் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது அதனுடைய 29 முதல் 35 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அவனுடைய முகம் பிரகாசித்தது. அவன் கீழே இறங்கி வந்து பார்க்கிற போது அவனுடைய முகம் பிரகாசித்தது. ஆண்டவரோடு கூட நாம் ஐக்கியம் கொண்டிருப்போமானால் நம்முடைய முகம் பிரகாசிக்கும். நம்முடைய முகம் அப்படியே ஒரு ரேடியன்ட்டாக இருக்கணும்னா நம்ம ஆண்டவரோடு பேசணும். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு உறவாட வேண்டும். நம்முடைய கண்கள் ஆண்டவரின் மேல் நோக்கமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வேத புத்தகத்திலே ஒரு வேத பகுதிக்கு நேராக நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். நமக்கு நல்ல தெரிந்த ஒரு பகுதி தான். பல முறைகள் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். மூத்த போதவர் கூட 2-3 தடவை இதில் பிரசங்கம் பண்ணாங்க. 2 நாளாகமும் அதனுடைய 20வது அதிகாரத்தை நாம் பார்க்கிற போது யோசபாத் என்று சொல்லுகிற ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவிற்கு விரோதமாக 3 சேனைகள் வந்தார்கள். அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார்.
இந்த 3 பேரும் வந்து நிற்கிற போது அவன்கிட்ட சொல்றாங்க, இப்படி ஒரு பெரிய சேனை உனக்கு விரோதமாய் வருகிறது என்று சொன்னபோது அவன் செய்த அநேக காரியங்கள் இருக்கிறது. அதை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக 20:12 நாம் வாசிக்க கேட்போம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். ஒரு ராஜா ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரிடத்திலே வந்து சொல்லுகிறார். இந்த வார்த்தையை மாத்திரம் நான் மையப்படுத்த விரும்புகிறேன். எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் அவன் வருகிற போது பலனற்ற ஒரு சூழ்நிலை, விரோதமாய் ஒரு பெரிய சேனை இருக்கிற போது அந்த ராஜாவுடைய கண்கள் அந்த நாட்டினுடைய மிலிட்ரிக்கு மேல நோக்கமா இல்ல, ஆண்டவரின் மேல் நோக்கமாக இருந்தது. அந்த பெரிய சேனையை அவன் பார்த்திருப்பானால் விழுந்து போயிருப்பான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்த்தான். ஆண்டவரிடத்தில் ஒரு பவர்ஃபுல் பிரேயர், என் கண்கள், எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் அவர்களுக்காக அற்புதம் செய்தார், அவர்களுக்காக யுத்தம் செய்தார். ஆண்டவர் பல முறை இதில் 2-3 தடவை சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த யுத்தத்தை பண்ணுகிறது நீங்கள் அல்ல, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த மாலை வேளையில் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்களுடைய சூழ்நிலைகளிலே பல போராட்டங்களின் நடுவிலே நீங்கள் வந்திருக்கலாம். சில விஷயங்கள் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்திருக்கலாம். பல முயற்சிகளை நீங்கள் செய்து தோற்று போய் நீங்கள் வந்திருக்கலாம். இந்த மாலை வேளையிலே யோசபாத்தோடு இணைந்து ஆண்டவரை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்களானால், உங்கள் கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்குமானால், வானத்திலிருந்து நன்மையான ஈவுகளை அவர் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பூரணமான வரத்தை அவர் தர வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாதவைகள் ஒன்றுமில்லை பிரியமானவர்களே. அவரால் nothing is impossible for our God. நீங்கள் அவருடைய கண்களை நோக்கி பார்ப்பீர்களானால் சகாயம் இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் தருவார். உதவியை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தருவார். உங்கள் வாழ்க்கையிலே எவைகள் எல்லாம் திறக்கப்படாமல் அடைக்கப்பட்டிருக்கிறதோ, நீங்கள் ஆண்டவருடைய கண்களை நோக்கி பார்ப்பீர்களானால், உங்களுடைய முகம் ஆண்டவரை நோக்கி பார்க்குமானால், கர்த்தர் அந்த அடைக்கப்பட்ட வாசலை இன்றைக்கு அவர் திறக்க வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நல்லவர். இந்த 3வது 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 20:3-4. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலேயே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். இந்த வசனங்களிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஆண்டவரை தேடினான். இந்த யோசபாத் ராஜா எப்படி தேடினார்கள்? உபவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தார்கள். ஆண்டவருடைய சகாயத்தை அவர்கள் தேடினார்கள். எல்லாருக்கும் உபவாசத்தை அவர்கள் கூறினார்கள். 9வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கிற போது ஆண்டவரிடத்தில் அவன் ஏறெடுத்த ஜெபத்தை குறித்து நாம் பார்த்தோம். ஹல்லேலூயா. என்ன ஜெபம்? ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த அந்த உடன்படிக்கையை ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்தினார். நம்முடைய தேசத்திலே யுத்தம் வருகிற போது 9வது வசனத்தை வாசிப்போம். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால், அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கண்ணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவருக்கு முன்பாக அவன் அறிக்கை பண்ணினான். முதலாவது அவர்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினார்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தர் அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை ஆண்டவரிடத்தில் சொல்லி
அவன் அறிக்கை பண்ணி, ஆண்டவரே எங்களை ரட்சிப்பீர், எங்களை நீர்தான் ரட்சிக்க முடியும், எங்களுக்கு நீர்தான் உதவி செய்ய முடியும் என்பதை அவன் சொல்லி அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணினான். ஹல்லேலூயா. அவள் தேசத்திற்கு விரோதமாய் வருகிற காரியம் என்ன? அந்த 9வது வசனத்தை மறுபடியும் பாருங்க. பட்டயம் அவர்களுக்கு விரோதமாய் வந்ததுண்டு. அடுத்தது என்னது? நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால், இப்படி எல்லா காரியங்கள் வந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய முகத்தை நாம் தேட வேண்டும். ஆண்டவரிடத்திலிருந்து தான் ரட்சிப்பு வர முடியும் என்பதை அவன் உணர்ந்து ஆண்டவருடைய முகத்தை அவன் தேடினான். பிரியமானவர்களே, ஆண்டவர் அவர்களை கைவிடவில்லை, அவர்களை ரட்சித்தார், அவர்களுக்கு ஜெயத்தை தந்தார். இந்த மாலை வேளையிலும் உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் ஒருவேளை இந்த வருஷத்தில் இருக்கலாம். அந்த சூழ்நிலைகளிலெல்லாம் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? பல நிலைகளில் நாம் ஆண்டவரை தேட வேண்டும். அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை நாம் தேட வேண்டும். உபவாசித்து ஆண்டவரிடத்தில் நாம் மன்றாட வேண்டும். முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நாம் தேட வேண்டும். சில கூட்டங்களில் நான் பார்த்துருக்கிறேன், சாஷ்டாங்கமாய் பணிந்து ஆண்டவரை ஆராதிப்பார்கள். முற்றிலும் நம்மை நாமே ஒப்பு கொடுக்கிற போது ரட்சிப்பு கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு ஊழியத்திற்கு நான் கடந்து சென்றிருந்த போது ஒரு இளம் தம்பதியினர், அவங்க கல்யாணம் ஆகி பல வருஷங்கள் ஆகிவிட்டு, ஒரு 5-6 வருஷம் ஆச்சு. பல வருஷங்களாக அவர்களுக்கு குழந்தை இல்லை. அவர்கள் எனக்கு அந்த ஒரு மாதம் முழுவதும் என்னை அநேக இடங்களிலே கொண்டு சென்று ஊழியம் செய்தார்கள். அப்பொழுது எனக்கு இது ஞாபகம் வரனால சொல்கிறேன். ஒரு கூட்டத்திலே நான் 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தை நான் பேசுகிற போது அந்த தம்பதியினரை நான் பார்த்தேன். அவர்கள் அழுது கொண்டே அந்த வசனங்களை அப்படியே ரிசீவ் பண்ணாங்க. எனக்கு அப்படியே அவர்களை பார்த்த உடனே ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. நான் அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணினேன். ஆனால் அவர்கள் அந்த வசனங்களை ஏற்றுக்கொள்ளுகிற போதே அந்த வருஷத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். நாம் ஆண்டவரை தேடுவோமானால், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய நம்பிக்கை வைப்போமானால் தடைகள் மாறும், போராட்டங்கள் மாறும், தீராத வியாதிகளை இயேசு சுகமாக்குவார். உங்களுக்கு விரோதமாய் சில பெரிய பலத்த சேனைகள் வந்து கொண்டிருக்கிறதா, நம்ம அவங்களுக்கு விரோதமாக போகக்கூடாது, மனிதர்களுக்கு விரோதமாய் நாம் போகக்கூடாது. நாம் தோற்று போவோம். சில நேரம் மனுஷீகமாக எனக்கு அதோட பவர் இருக்குன்னு நினைப்போம்னா நம்ம என்ன ஆயிடுவோம்? we will fail. ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரையே சார்ந்து நீர் இதை பார்த்து கொள்ளும் யோசபாத்தை போல எங்கள் கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று நீங்கள் அறிக்கை பண்ணுவீர்களானால் கர்த்தர் அந்த காரியத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவார். உங்கள் வாழ்க்கையை செழிக்க பண்ணுகிற தெய்வமாக இருக்க. 15 வசனத்தை வாசிங்க. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இவர்கள் எல்லாரும் தேசமாய் கூடி ஜெபித்த போது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வார்த்தை கடந்து வந்தது. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளம், கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஆண்டவர் என்ன பண்ணார்? உடனே அப்படி யுத்தம் பண்ணி முடிச்சிடல, அவர்களுக்கு தம்முடைய வார்த்தையை அனுப்பினார். இந்த மாலை வேளையிலும் இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று நீங்கள் நம்புவீர்களானால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை அவர் மாற்ற வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை என்ன? முதல் வார்த்தை, இந்த ஏராளமான கூட்டத்திற்கு பார்த்து நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். முதல் விஷயம், நம்ம பயத்தை மாற்றணும். சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு எதிரி என்ன தெரியுமா? நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நாம் பயந்து கொண்டிருப்போம். நம்முடைய ஆண்டவரை நாம் பார்க்காமல் அந்த பெரிய இமேஜை, நம்முடைய ப்ராப்ளமை பெரிதாக வைத்து பயந்து கொண்டு கலங்கி கொண்டிருப்போமானால் கர்த்தரால் செயல்பட முடியாது. அந்த பயத்தை மாற்றிவிட்டு கர்த்தருக்குள்ளாக நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், காணாத காரியங்களை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால்,
ஒருவேளை சில அடையாளங்கள் கூட இருக்காது. ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாக சொன்ன வார்த்தை, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. ஹல்லேலூயா. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது என்று சொன்னார். 20வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்தில் இருக்க போக புறப்பட்டார்கள். பொறுப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். இதுல முக்கியமான வார்த்தை, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்க பார்க்காதீங்க, நம்மை படைத்து உண்டாக்கின அந்த தெய்வத்தை நாம் நம்ப வேண்டும். அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நாம் நம்ப வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் நம்ப வேண்டும், ஆண்டவருடைய ஊழியக்காரர்களை நாம் நம்ப வேண்டும். இந்த நாட்களில் சிலர் கொஞ்சம் தெரிஞ்சோடனே எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி அல்ல. கர்த்தர் பேசுகிற காரியம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் இருக்காது, ரொம்ப சிம்பிளாக ஆண்டவர் உங்களிடத்திலே சொல்லுவார். அதை நீங்கள் கேட்டு நம்பி விசுவாசித்து செயல்படுவீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே சிம்பிளாக ஆண்டவர் அற்புதம் செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்ம தான் அப்படி இப்படி யோசிச்சுட்டு இருப்போம், ஆண்டவர் இப்படி செய்வாரா அப்படி செய்வாரான்னு. ஆண்டவர் உங்கள் காரியங்களை சொப்பனத்தை போல மாற பண்ண அவர் வல்லமை உள்ளவர். 126வது சங்கீதம் நினைக்கிறேன், 1-2 வசனத்தை வேகமாக வாசிங்க. 126, 1-2. சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இந்த வசனங்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. சிறையிருப்பு திரும்பும் போது எப்படி இருந்துச்சா? சொப்பனம் போல இருந்தது. ஹல்லேலூயா. அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். நம்ம சொல்லலை, யார் சொல்றாங்க? உங்க கூட வேலை பார்க்கிறவர்கள் சொல்லுவார்கள், உங்களுக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார், உங்கள் காரியங்களை அவர் சொப்பனத்தை போல மாற்றுவார். 3வது வசனம் சொல்லு, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் மகிழ்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்வாரு நம்புறவங்க ஒரு நிமிஷம் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி நல்ல சிரித்த முகத்தோடு விசுவாசிங்க. ஆண்டவரால் செய்ய முடியும். கர்த்தர் உங்கள் சூழ்நிலையை மாற்ற முடியும். ஒரு சொப்பனத்தை போல ஆண்டவர் மாற்றிடுவார். ஹல்லேலூயா. உங்கள் சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றுவார். யோசபாத்திற்கு ஆண்டவர் அந்த தேசத்திற்கு, யூதா தேசத்திற்கு மகத்தான வெற்றியை யுத்தம் செய்யாமலே கொடுக்க அவரால் கூடுமானால் உங்கள் வாழ்க்கையிலே அவர் ஒரு சொப்பனத்தை போல உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற அவரால் கூடும். பிரியமானவர்களே, அது தொடர்ந்துள்ள வசனங்களை நாம் பார்க்கிறோம். 22வது வசனத்தை நாம் வாசிப்போம். 22, 23. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எப்படியெனில் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேச குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்தபோது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் செய்த காரியம் என்ன? முதலாவது அவர் ஜெபம் பண்ணினார், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணாங்க. அதில் ஒரு வார்த்தை தான் நாம் வாசித்தோம், எங்களுடைய கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த 22, 23 வசனங்களில் நாம் பார்க்கிற போது அவர்கள் யுத்தம் பண்ணவில்லை, பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். நீங்கள் ஆராதனையில் மாத்திரம் அல்ல, உங்கள் வீடுகளில் இருக்கிற போது
நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். சிலருக்கு மைக்கு கிடைச்சாதான் பாட்டு வருது, அப்படி இல்லை. மைக்கு இல்லாமலே நம்ம என்ன பண்ணோம், நல்ல பாடி துதித்து ஆண்டவரை ஆராதிக்கிற போது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர்கள் பாடி துதிக்கிற போதே அந்த 3 கூட்டத்திற்கும் விரோதமாக அவர்களே எழும்பி, இங்கேருந்து ஒருத்தர் கூட சாகல, அவர்கள் வெட்டுண்டு அழிந்து போனார்கள். 25வது வசனத்தில் அவங்க கொள்ளையிடுகிற போது 3 நாட்கள் கொள்ளையிடுகிற அளவிற்கு ஒரு பெரிய பொக்கிஷத்தை அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். 27வது வசனத்தை நாம் பார்க்கிற போது, பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் கழிகூற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவருக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடே எருசலேமுக்கு திரும்பினார்கள். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணோம். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை இங்கே வாசிக்க வருகிறேன். 29:30 சொல்லப்பட்டு, இவ்விதமாய் தேவன் சுத்துப்புறத்தார் யுத்தமில்லாத இளைப்பாறுதல் அவனுக்கு கட்டளையிட்டபடியால் யோசபாத்தின் ராஜ்ய பாரம் அமெரிக்கையாக இருந்தது. ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்ப்பீர்களானால், உங்களுடைய கண்கள் ஆண்டவரையே நோக்கி இருக்குமானால், உங்களுடைய வாழ்நாட்கள் எல்லாம் அமெரிக்கையாக இருக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை அவர் செய்கிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு நபரை நான் காட்டி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு 5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் அதனுடைய 28 முதல் 30 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேத பகுதியை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த ராத்திரி வேளையில் இயேசு கடலின் மேல் நடந்து வந்தார். இவர்கள் எல்லாரும் பயந்து விட்டார்கள். இது என்னது, ஒரு புதுசா இருக்குதே என்று பார்த்தபோது, பக்கத்தில் பார்த்தபோது இயேசு, நம் ஆராதிக்கிற இயேசு சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாதவைகள் ஒன்றுமில்லை. சாதாரண மனுஷனால கடல்ல நடக்க முடியுமா? முடியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் தெய்வமாக இருக்கிறார். அவர் அந்த கடலையும் காற்றையும் ஆளுகிற தெய்வமாக இருக்கிறார். அவர் கடலின் மேல் நடந்து வருகிற போது பேதுரு அதை பார்த்து கேட்கிறார், நானும் இதை போல கடல்ல நடக்கணுங்கிறார். அவரை போல நம்மை மாற்றுகிறவர் இயேசு. ஹல்லேலூயா. அவர் செய்த காரியங்களை விட மேலானவைகளை தம்முடைய பிள்ளைகள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவர் நம் ஆராதிக்கிற இயேசு. அந்த பேதுருவை நட என்று சொன்னார். அவன் அந்த தண்ணீரில் நடக்கிற போது, இயேசுவை பார்த்து நடக்கிற போது அவன் மூழ்கவில்லை. எப்பொழுது காற்று அடித்ததோ அந்த காற்றை பார்க்கிறாரு, மூழ்கி போய் விடுகிறார். இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், இந்த விசுவாச பயணத்திலே நீங்கள் அவரை மாத்திரம், இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்க்கிற போது நாம் எந்த சூழ்நிலைகளையும் தாண்ட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நாம் பேதுருவை போல அற்ப விசுவாசியாக இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் மாறாக இருந்தாலும் அதற்கு மாறாக வேத வார்த்தைகளை நீங்கள் அறிக்கை பண்ண வேண்டும். வேத வார்த்தைகளை நாம் நம்ப வேண்டும். வசனம் சொல்லுகிறது, காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய், இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்பும் என்று ஆண்டவர் சொல்லுவாரானால் அந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்கணும். எப்படி தண்ணி வரும் அப்படின்னு யோசிக்க கூடாது. யார் எந்த கவர்மெண்ட் வந்து தண்ணி தரப்போகுதுன்னு நினைக்கக்கூடாது. நான் ஆராதிக்கிற ஆண்டவர் அதை செய்வார் என்று விசுவாசிக்கிற போது அப்படியே ஆயிற்று. ஹல்லேலூயா. அந்த கடலிலே அவனை நடக்க பண்ணின ஆண்டவர் இந்த சூழ்நிலையிலே உங்களை நடக்க பண்ணுவார். உங்களுடைய கண்கள் ஆண்டவரின் மேல் நோக்கமாய் இருக்குமானால். ஹல்லேலூயா. எபிரேயர் 12வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்கள் நல்ல தெரிஞ்ச வசனம் தான். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குறோரும் முடிக்கிறோருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். ஹல்லேலூயா. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் பொறுமையாக ஓட வேண்டும். அதே நேரத்தில்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவரே. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. பாரமான யாவற்றையும் நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் நீங்கள் உதறி தள்ள வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கையில பாவம் எங்கேயோ தூரத்தில் இல்லை, பக்கத்திலே அப்படி நெருங்கி வருது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் உதறி தள்ள வேண்டுமானால், நம்முடைய கண்கள் இயேசுவை நோக்கி பார்க்குமானால் நம்முடைய வாழ்க்கை வெற்றியுள்ளதாக இருக்கும். 2வது வசனத்தை பாருங்க. 2வது வசனம், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டவருடைய சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். நம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்தவைகளை நாம் நினைத்து பார்ப்போமானால், நோக்கி பார்ப்போமானால், நாம் இந்த உலகத்திலே நம்மை நெருங்கி நிற்கிற பாவங்களை உதறி தள்ளுவதற்கான பலனை ஆண்டவர் நமக்கு தருவார். இந்த விசுவாச ஓட்டத்திலே பாதியில நம்ம பயப்படுவோம். சில நேரம் எப்படி நம்ம முடிச்சிருவோமான்னு சொல்லி இந்த விசுவாச ஓட்டத்தை நமக்கு துவங்கினவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளுவோமானால், அவரே பிடிச்சிட்டு நம்ம போனா இந்த விசுவாச வாழ்க்கையை அவர் வெற்றியுள்ளதாய் அவர் மாற பண்ணுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அந்த யோசபாத்தை போல எங்கள் கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். ஒரே ஒரு வார்த்தையை வாசித்து நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வாசித்து சில நிமிடங்கள் நாம் ஜெபிக்க போகிறோம் ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து தான் எங்களுக்கு சகாயம் வர முடியும் என்று சொல்லி நாம் சொல்ல போகிறோம். எல்லாரும் வேத புத்தகத்தை திறந்து சங்கீதம் 123 அதனுடைய 1-2 வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, உம்மிடத்திற்கு கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரனின் கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி கொண்டிருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டின் கையை நோக்கி கொண்டிருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி கொண்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரப்படும். அல்லேலூயா. சகாயம், உதவி யாரிடத்திலிருந்து வர முடியும்? பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திலிருந்து வரும். நன்மையான ஈவுகள் வரும். இங்கே ஒரு ஒப்புமையாக சொல்லுகிறார். ஒரு வேலைக்காரன் வேலைக்காரி எஜமானின் கையை நோக்கி கொண்டிருக்கிறது போல எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரையிலும் எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்யும் வரையிலும் அவரே நீங்கள் நோக்கி கொண்டிருப்பீர்களானால் உங்கள் காரியங்கள் மாறுதலாய் முடியும். உங்களுக்கு ஆண்டவர் ஜெயம் தருவார். உங்களுக்கு ஆண்டவர் வெற்றி தருவார். ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் நம்ம எல்லாரும் அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பல முயற்சிகளை நீங்கள் செய்து தோற்று போய் நீங்கள் இருக்கலாம். என் வாழ்க்கையில் இதுவரையிலும் அற்புதம் நடக்கவில்லையே என்று நினைத்து கலங்கி நீங்கள் வந்திருக்கலாம். நீங்கள் ஆண்டவரே நோக்கி பார்ப்பீர்களானால் நம்முடைய ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தெய்வமாக இருக்கிறார். Nothing is impossible for our God. அவர் சில காரியங்களை உங்களுடைய இருதயங்களிலே ஜெபிக்கும்படி இப்பொழுது ஏவுவாரானால் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அந்த யோசபாத்தை போல சொல்லுங்க. பலனற்று போய் ஒருவேளை நீங்க இந்த மாலை வேளையில் வந்திருக்கலாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. முடிந்தவர்கள் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. Let us pray together for 5 minutes. 5 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இந்த 5 நிமிடத்திலே உங்களுடைய சத்தம் பரலோகத்தை எட்டட்டும். ஆண்டவருடைய பார்வை உங்களுக்கு நேராக திரும்பட்டும். நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த
கர்த்தராலே, கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த 123 2வது வசனத்தை நான் ஒரு முறை கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லும். வேலைக்காரனின் கண்கள் எஜமான் கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரின் கண்கள் சேர்ந்து சொல்லுங்க, தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போல எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. துன்பங்கள் வரும்போது உன் வேதனைகளில் திடன்கொள் என் மகனே, உன்னை அழைத்தவர் காத்திடுவார். சேர்ந்து சொல்லும் எல்லாரும் சேர்ந்து. துன்பங்கள் வரும்போது உன் வேதனைகளில் திடன்கொள் என் மகனே, திடன்கொள் என் மகனே, உன்னை அழைத்தவர் காத்தி. கண்களை கண்களை ஏறெடுப்பே, கண்களை ஏறெடுப்பே, கண்களை ஏறெடுப்பே, என் கண்களை ஏறெடுப்பே. அல்பா ஒமேகா, அல்பா ஒமேகா, என் தேவன் நீர். கண்களை அல்பா ஒமேகா, என் தேவன் நீர். கண்களை நம்ம எல்லாரும் அப்படியே ஜெப நிலைமையில ஒரு நிமிஷம் எழுந்து நின்று இந்த வார்த்தைகளை நாம் சேர்ந்து சொல்ல போகிறோம். நம்பிக்கை இழந்த நேரம், நீ தனிமையில் இருக்கும்போது என் அப்பா அருகில் வந்திடுவார். இன்றைக்கும் இந்த மாலை வேளையில இயேசு உங்கள் அருகில் இருக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார். ஆண்டவர் சொல்றார், கலங்காதே மகனே, பயப்படாதே மகனே, உன்னுடைய காரியங்களை நான் ஜெயமாய் முடிய பண்ணுவேன். உனக்காக நான் இறங்குகிறேன், உனக்காக நான் கிருபை செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சேர்ந்து பாடுவோமா? நம்பிக்கை ஆற்ற நேரம், நீ தனிமையில் இருக்கும்போது என் அப்பா அருகில் வந்திடுவார். கலங்காதே மகனே. நல்ல சத்தத்தை உயர்த்தி சேர்ந்து சொல்லுங்க. நம்பிக்கை நான் தனிமையில் இருக்கும்போது என் அப்பா அருகில் கலங்காதே மகனே. கடைசியாக எல்லாரும் சேர்ந்து கண்களை ஏறெடுப்பேன். கண்களை Come on church, சபையோர் இணைந்து கண்களை ஏறெடுப்பேன், கண்களை
கண்களை ஏறெடுப்பே. ஆல்பா ஒமேகா என் தேவன் நீர். கண்கள் மாலை வேளையிலும் கடைசி ஒரு நிமிடம் ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னுடைய பலன் எல்லாம் போதாத ஆண்டவரே, எங்களை நாங்கள் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரம்தான் ஒத்தாசை வர முடியும் என்று சொல்லி நான் உணர்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க. அவர் உங்களுக்காக இறங்குவார். அவருடைய இரக்கம் பெரிதாக இருக்கிறது. அவர் உங்களை மன்னிப்பார். உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுவார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தவறுகள் எல்லாவற்றையும் மாற்றி நமக்காக இறங்கி அவர் அற்புதங்களை செய்வார். அவர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய ஆத்துமா கவனமுள்ளதாக இருக்கட்டும். நம்முடைய ஆத்துமா அவரையே நோக்கி கொண்டிருக்கட்டும். அவரிடத்திலிருந்து சகாயம் உண்டு பிரியமானவர்களே. அவரிடத்தில் திரளான மீட்பு உண்டு பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் வர ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறதற்காய் நன்றி. எங்களோடு கூட நீர் பேசி இருக்கிறதற்காய் நன்றி. எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கட்டும் ஆண்டவரே. உம்மையே சார்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விசுவாசத்தை துவங்கினவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற உமோடு கூட நாங்கள் நடக்கிற போது, உம்மையே சார்ந்து கொள்ளுகிற போது எங்கள் வாழ்க்கையை நீர் வெற்றியாய் மாற்றுகிறதற்காய் நன்றி. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் அநேக தேவைகள் உண்டு. அநேக கஷ்டமான பாதைகளில் செல்லுகிறோம். சத்துருவால் ஒடுக்கப்படுகிறோம். விசுவாசிலே நம்ம தேவன் எல்லாவற்றிலிருந்து நமக்காக யுத்தம் செய்து நமக்கு வெற்றியை தருகிற தேவனாக இருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது அவரையே நோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி பார்க்க வேண்டும். அவரையே நம்பி ஜீவிக்கும் போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார். யுத்தம் இல்லாத வெற்றியை தருவார். அதனால் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வாராக. ஒரு பாடல் பாடுமா கர்த்தரை காணிக்க. Satan
இருக்கிற பரமபிதாவே உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உம்முடைய பாதையில் வைக்கிறோம். இந்த அந்நிய தேசத்தில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்கவும் உம்மை தொழுது கொள்ளவும் ஆண்டவரே உம்முடைய வசனம் கேட்கும்படியாக வந்த கிருபைக்காக சோத்திரம். என் கொடுத்த வேலை சுகபல ஜீவன் பிள்ளைகள் எல்லாருக்காகவும் நன்றியில் இருக்கிறோம். ஆண்டவரே எங்களை தேவைகளை சந்திக்கிற தேவன், எங்களை ஒத்தாசி அனுப்பும் பர்வதமாக இருப்பதற்காக சோத்திரம். ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே எங்களுடைய தேவைகளை நீர் அதிசயமாக நீர் செய்து தாரும். ஆண்டவரே நாங்கள் உண்மையே நம்பி உம்மது மேலே விசுவாசம் வைத்து ஆண்டவரே உண்மையை நோக்கி பார்த்து முடிதிலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். வேலையில்லாத பிள்ளைகளுக்கு நீர் வேலையை தாரும். ஆண்டவரே திருமணம் ஆகாத பிள்ளை திருமணம் ஆகட்டும். பிள்ளைகள் பாக்கியத்தை தாரும். ஆண்டவரே பிள்ளைகளை பாதுகாத்தும் படிப்பில் கரம் கொடுக்கட்டும். அப்படி ஃபியூச்சரை பொறுப்பெடுத்துக்கொள்ளும். தனியாக தொழில் பிஸ்னஸ் பிள்ளைகளை ஆசிர்வதியும். ஆண்டவரே அதே சமயத்தில் சரீரத்தை நல்ல சுகத்தை தாரும். குடும்பங்களிலே நல்ல சமாதானத்தை தாரும். ஆண்டவரே நாங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க எங்களுக்கு பலன் தாரும். நாங்கள் எங்கள் தேவைகளிலே உண்மையே நோக்கி பார்க்க உண்மையே தேட ஆண்டவர் உண்மை மேல் நம்பிக்கை வைத்து ஆண்டவர் ஓட கிருபை தாரும், பலன் தாரும், ஆசீர்வதியும். இயேசு நாமத்தினால பிதாவே ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவோட அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தல் பாதுகாப்போம் நம் என்னோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. சமாதானத்தோடு கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.